Hi friends, welcome to Kitchen Queen Tips. இந்த வீடியோல நீங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க தெரிஞ்சுக்க போறீங்க. டிப்ஸ் நம்பர் 1, எப்பவுமே நீங்க டெட்டால் லிக்விட் ஹேண்ட் வாஷ்க்காக யூஸ் பண்ணும்போது இது போல ஒன் டைம் மட்டும் பாட்டில்ல வாங்கிட்டு நெக்ஸ்ட் யூசஸ்க்கு நீங்க வாங்கும்போது இந்த மாதிரி சேஷட்ல வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு காஸ்ட் ரொம்பவுமே கம்மி பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் நீங்க ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணவும் முடியும். டிப்ஸ் நம்பர் 2, என்னதான் வாஷிங் மிஷின் இருந்தாலுமே இந்த காலரில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போகாதுங்க. அதுக்கு இது போல் நீங்கள் டெட்டால் லிக்விடை எடுத்துக்கிட்டு இந்த காலரில் எங்கே அழுக்கு இருக்கோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் கொஞ்சமாக லிக்விடை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி பாருங்கள். அழுக்கு நல்லா பளிச்சுன்னு போகிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுடைய சாக்ஸை நம்ம வாஷ் பண்ணும்போது கூட இந்த டெட்டால் லிக்விடை லைட்டாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா சாக்ஸ் நல்லா பளிச்சுன்னு வெண்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 2 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3, விடாப்படியாக டைல்ஸில் பிடிச்சிருக்கக்கூடிய கரையை கூட நீங்கள் இது போல் டெட்டால் லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாங்க. லைட்டாக டெட்டால் லிக்விடை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும். தரை நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். உங்களுக்கு கிச்சனில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்க கூட நீங்கள் இது போல் டெட்டால் லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு லைட்டாக இப்போ தரையில் படிஞ்சிருக்க பிசுக்க க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இது. உங்கள் குழந்தைங்க விளையாடக்கூடிய பொம்மைங்க சம்டைம்ஸ் இது போல் ரொம்பவும் அழுக்கு படிஞ்சிரும். இது அவங்க விளையாடும் போது அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் நம்ம குழந்தைங்களுக்காக கொடுக்கக்கூடிய இந்த டாய்ஸை நம்ம எப்படி க்ளீன் பண்ணி கொடுக்கலாங்கிறத தாங்க இந்த டிப்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த டாய் டெடி ரொம்பவுமே அழுக்காக இருந்ததுங்க. அதனால் டெடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துகிற போகிறோம். அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இது போல் ஸ்பாஞ்சை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டீப் க்ளீன் பண்ண மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி டாய்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண முடிஞ்சதுன்னா ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ரிமூவ் பண்ண பிறகு இப்படி தான் இருக்குது. இப்போ இதை நாம் ரொம்பவுமே சிம்பிளாக 2 பொருளை பயன்படுத்தி க்ளீன் பண்ணி காட்ட போகிறோம். உங்கள்கிட்ட என்ன வாஷிங் பவுடர் இருக்கோ அந்த பவுடரையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டைட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் சர்ஃபெக்சலோ இல்லை என்ன வாஷிங் பவுடர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாய்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துருக்க பவுடரில் கொஞ்சமாக நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்காக கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கிறோங்க. இந்த 2 பொருள் போதுங்க. உங்கள் டாய்ஸ் நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு ஆகிடும். இப்போ இது கூட ஹாட் வாட்டரில் நீங்கள் டாய்ஸை நனைச்சி கழுவும் போது நல்லா க்ளீனாக போகும். அதனால் நல்லா ஹாட் வாட்டர் விட்டுக்கோங்க. ஹாட் வாட்டர் விட்டுட்டு இப்போ இந்த லிக்விடையும் இந்த டிட்டர்ஜென்ட்டையும் நல்லா நீங்கள் ஹேண்ட் வச்சோ இல்லை ஏதாச்சும் ப்ரஷ் வச்சோ ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நுர வர அளவுக்கு நீங்கள் ஷேக் பண்ணி விட்டுக்கணுங்க. இந்த அளவுக்கு நுர வந்த பிறகு இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய டாய்ஸை இதில் போட்டு நல்லா ஒரு 1/2 hour விட்டிங்கன்னா போதும். அதில் இருக்கக்கூடிய அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு, டஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. எப்படிப்பட்ட கரையாக இருந்தாலும் கண்டிப்பாக இது மூலயமா உங்களுக்கு நல்லா க்ளீனாக போயிடும். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு டாய்ஸை நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சாதாங்க நல்லா அழுக்கு போகும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டாய்ஸை தண்ணி ஊற்றி நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம பக்கெட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விடில் இதை ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு 1/2 hour நீங்கள் ஊற விட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும். டாய் நல்லாவே க்ளீன் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் இதை ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 hour இப்படியே நாம் ரெஸ்டிங்கில் விட்டுடலாம். சப்போஸ் ஸ்பாஞ்ச் இருக்கக்கூடிய டாய் அதை வந்து ரிமூவ் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து வேறு மெத்தடில் க்ளீன் பண்ணணுங்க. அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதுக்கான டிப்ஸ் நான் வந்து இன்னொரு வீடியோலையும் கொடுத்துருக்கேன். அதற்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 1/2 hour கழித்து நான் இப்போ இந்த டாயை எடுத்து பார்க்குறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இதிலையே போயிருக்குன்னுட்டு. இது பார்க்கும்போதே, இந்த தண்ணியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நாம் இதை ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நார்மலாக நீங்கள் துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ஆகாதுங்க. லைட்டாக ஜஸ்ட்டு நீங்கள் ஜென்டிலாக ரப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இப்போ இந்த டாயில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிட்டுருக்கு. இதே டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டாய்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த டெடி பியரை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இதில் இருந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகியிருக்குன்னுட்டு. ஜஸ்ட்டு 2 பொருளை பயன்படுத்தி ரொம்பவுமே சுலபமாக நாம் இந்த டாய்ஸை க்ளீன் பண்ணிட்டோம். இது போல் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு டாய்ஸ் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். முக்கியமாக நம்ம கம்ஃபர்ட் போடும்போது இந்த டாய்க்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
இப்போ வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் லைட்டாக காஞ்ச பிறகு எடுத்துகிட்டு வந்து ஸ்பாஞ்சை உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் இதில் பாக்டீரியாஸ்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பாஞ்சை உள்ளே போட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். ஸ்பாஞ்சை இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லெக் பார்ட்டு, ஹேண்ட் பார்ட்டு, அதுக்கப்புறமா ஹெட்டு, இந்த பகுதிகளில் நல்லா ஸ்பாஞ்சை வச்சுட்டு அதுக்கப்புறமா சென்டர் பார்ட்டுக்கு நீங்கள் ஸ்பாஞ்ச் வைங்க. அப்போ தான் நல்லா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் நான் சொன்ன டிப்ஸை பயன்படுத்தி டெடி பியரை க்ளீன் பண்ணி பாருங்கள். டெடி பார்க்குறதுக்கு இதே போல் நல்லா பளிச்சுன்னு ஷைனிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். டிப்ஸ் நம்பர் 5, ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இது போல் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 6லேருந்து 7 பச்சை மிளகாய், 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அடை மாவு பதத்தில் பிசைஞ்சு அடை தாங்க செஞ்சு கொடுக்க போகிறோம். இதை நார்மலாக கொடுக்காம நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்காக இந்த மாவு கூட 2 கைப்பிடி அளவு துருவின பீட்ரூட்டும் 1 கைப்பிடி அளவு துருவின கேரட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு சுடுதண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக நாம் இதில் சுடுதண்ணி ஆட் பண்ணியிருக்கோன்னா, நார்மலாக நாம் இது போல் அடை செய்யும்போது சுற்றி இருக்கிற பகுதி வேகவே வேகாது. அது போல் இல்லாமல் இருக்கணும்னா இது போல் நீங்கள் சுடுதண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம சுற்றி இருக்கிற பகுதி வேகலைன்னா நாம் வந்து சைடில் எண்ணெய் ஆட் பண்ணுவோம். எண்ணெய் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது. அதுக்காக தான் நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம கேழ்வரகு மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருந்தோம். 1/2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அடை போல் தட்டி எடுத்துக்க போகிறோம். நார்மலாக நம்ம கேழ்வரகு அடை செய்கிற மாதிரி தாங்க இந்த ரெசிபியும். ஆனால் இது கூட நம்ம பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நாம் நல்லா தட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம தோசை தவாவில் போட்டு எடுத்துடலாம். இது போல் தோசை தவா மேலே வச்சுட்டு லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டிங்கனாவே போதும், நல்லா வந்துடும் பாருங்கள். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வெந்ததும் நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் செமையாக இருக்குங்க. இது கூட நீங்கள் எதனா ஒரு சட்னி வச்சு சாப்பிட்லாம். இல்லை இந்த அடையை அப்படியே கூட நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ஈவினிங் டைமில் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இது போல் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. Thank you for watching.